வணக்கம் மக்களே, இது நம்ம ஒரு நல்ல ஒரு சேனல்லேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா அரிசி புளி உப்புமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து ஒரு படி வந்து நல்லா இப்படி வந்து ஊற வச்சுக்கணும் 4 மணி நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி கொப்பரை தேங்காய் நல்லா இப்படி வந்து உதிர்க்க நல்லா துருவிக்கணும். அப்புறம் 25 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லத்தை நல்லா கொட்டி இது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரமிளகாவை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு நெல்லிக்காயில் எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்துக்கணும். இப்போ வாங்க எப்படி அரிசி உப்புமா செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்த பின்னாடி கருவேப்பிலை போட்டு அப்புறமேல் நம்ம அரைச்ச அந்த விழுதை எடுத்து வந்து இதில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதியெல்லாம் வெந்திருக்கு. இது நல்லா வெந்த பின்னாடி உங்களுக்கு நான் ஃபைனலாக அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மக்களே பாருங்கள், இது வந்து தேங்காய் அரிசி புளி உப்புமா. நம்ம முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் வரமிளகா அப்புறம் வந்து எலுமிச்சை சைஸு வந்து பார்த்தீங்கன்னா புளி அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்டரில் அரைச்சிடணுங்க. கிரைண்டரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய இரும்பு கடாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி புளி உப்புமா தயாராகிருங்க. அது இப்போ எப்படி இருக்குன்னு நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோ பாருங்கள் மக்களே, அருமையான சுவையான அரிசி புளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது எப்படின்னா இந்த பதத்துக்கு நல்லா வந்து நல்லா வெந்த பின்னாடி தட்டில் அழகாக எடுத்து பரிமாறி சாப்பிடலாங்க. இப்போ பாருங்க பாருங்க, ஏன்னா ஆவி பறக்க அருமையா இருக்கும். நீங்க வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்க அருமையா சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட ருசிச்சு சாப்பிடுவாங்க. இதில் அப்படியே பாலை கொஞ்சம் ஆட் பண்ணி சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அதே சமயம் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்க்குறேன்.